கல்யாண பொண்ணு பத்தி இன்னும் யாராவது பேசணும்னா மேடைக்கு வாங்க. இல்லைண்ணா, கொஞ்சம் அந்த மைக் கொடுமா. இது எங்களோட அண்ணன் ராஜா, மிலிட்ரியில் பெரிய கமாண்டராக இருக்கிறாரு. அவர் லைஃப்பில் நடந்த அனுபவத்தை பற்றி நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. இந்தாண்ணா பேசு. இந்தாண்ணா ஏதோ நல்ல கதையாக சொல்லுண்ணா. இப்படி மாட்டி விட்டியாடா? சொல்லு. அது சாரி, என்ன பேசுறதுன்னு தெரியல. திடீர்னு மைக்கை கையில் கொடுத்துட்டாங்க. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட்டை நான் சொல்கிறேன். நாங்கள் பார்டரில் கிராமங்களுக்கு டெரரிஸ்ட்டுங்களை தேடி போவோம். அப்படி ஒரு தடவை போகும்போது ஒரு வீட்டில் டெரரிஸ்ட்டுங்கள்லாம் இருந்தாங்க. நாங்கள் அந்த வீட்டை சுற்றி வளைச்சு கன் பாயிண்டில் நிற்க வச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த வீட்டில் ஒரு சின்ன பொண்ணு, ஏன்னா ஒரு 19 வயசு இருக்கும். அது அந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்துட்டே இருந்துச்சு. அக்கம் பக்கத்துலேயும் யாருமே இல்லை. ஒருவேளை அந்த பொண்ணு டெரரிஸ்டாக இருக்குமோன்னு பிடிச்சி விசாரிச்சா அந்த டெரரிஸ்ட் இருக்கிற வீடு அந்த பொண்ணோட லவ்வர் வீடா. அந்த பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணுகிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்கு. இப்போ டெரரிஸ்ட்டுங்க கிட்ட அந்த பையன் ஃபேமிலியோட நல்லா மாட்டிக்கிட்டான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உயிர் போயிடும். அப்பதான் அவளுக்குள்ளேயும் அவன் மேல லவ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கு. அவகிட்ட லவ் சொல்ல வந்திருக்கா. எப்படியாவது அவனை காப்பாத்திட்டுங்கன்னா அப்படின்னு சொல்லி அழுதா. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட லவ்வரையும் அவ குடும்பத்தையும் காப்பாத்திட்டோம். 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. ஏதாவது கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தாலும் அந்த பொண்ணு லைஃப் பூரா ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பா. அந்த மாதிரி நம்ம டே டு டே லைஃப்ல எவ்வளோ உறவுகளை மிஸ் பண்ணிட்டு இருப்போம். நாம ஒருத்தர் ரொம்ப லவ் பண்ணுவோம். அவங்க லவ்வையே சொன்னாலும் ஏதோ ஒரு ஈகோவால பதிலுக்கு லவ் சொல்லாம அவாய்ட் பண்ணுவோம். அவங்க பக்கத்தில் இருக்க வரைக்கும் நமக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் 2 பேர் லைஃப்பும் வேற ஒரு திசையில் போக ஆரம்பிச்சிடும். யாரோ ஒருத்தர் கல்யாணம் கூட ஆயிடலாம். அப்படி ஆயிட்டா லைஃப் லாங் அவங்க சேரவே முடியாது. அதை நினைச்சு கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வருத்தப்படணும். அந்த மாதிரி இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்காங்க. ப்ளீஸ் அப்படி இருக்காதீங்க. லைஃப்ல நமக்கு பிடிச்சவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. வீராக்கு புரிஞ்சா சரி. நான் இதையே இங்க சொல்றேன்னா, இங்க இருக்கிற எத்தனையோ பேர் இந்த சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கலாம். இப்ப இந்த சுச்சுவேஷன்ல இருக்கலாம். ஸோ இனிமேலாவது யோசிக்காம உங்க லைஃபை டிசைட் பண்ணுங்க. கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடிக்கு என் பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. வரா. இந்தாம்மா புடி. என்னையே பேச வச்சுட்டியடா. பேச தெரியாது நான் அவ்வளோ பேசிட்டேன். விட்றா. கொடுங்க. பிருந்தா குடுக்கா. இந்தா கொடுங்க மாப்பிள்ள சார். வச்சுறேன், வாங்கி வச்சுறேன். ஃபங்க்ஷன் நடக்கிற சாக்குல என் தங்கச்சியவே சுத்தி சுத்தி வரானே, இவனை எப்படி மேடையில இருந்து துரத்துறது? தேங்க்யூ. இவனை இப்படியே விட்டா சரியா வராது. மாறா, இந்த தட்டு கிஃப்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் கொஞ்சம் வேற எங்கேயாவது எடுத்துட்டு போய் வைக்கிறீங்களா? சரிங்க, நீ வச்சுட்டா போச்சு. இதுல என்ன இருக்கு? டேய் இங்க வாங்கடா. அரணா வரேண்ணா. வா சீக்கிரம் வாங்கடா.
சொல்லுங்கண்ணா. இங்க இருக்கிற தாம்பூலத்தெல்லாம் எடுத்துட்டு கிஃப்ட்டையும் எடுத்துட்டு எல்லாத்தையும் கொண்டு ரூம்ல சரி, பத்திரமா சரிங்க, வைங்க. வச்சிடுறேன். ஆ? பாத்து சரிண்ணா. கிஃப்ட் எல்லாம் மெதுவா எடுத்துட்டு போ. எடுக்கிற போட்டோலலாம் இவனும் மாப்பிள்ள மாதிரி தெரியவானே. நல்லா இருக்கு. நல்லா போட்டிருக்கால. நல்லா இருக்குல்ல? ம். மா, டைம் ஆக மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நல்ல காரியம் நடக்க போகுது வீரா, எதுக்கு கவலைப்படுற? போமா, நீ இப்படிதான் சொல்லுவ. கல்யாணம் முடிஞ்சு நான் வேற வீட்டுக்கு போயிடுவேன். அது ஞாபகம் இருக்குல்ல? அதையே யோசிச்சுட்டு இருந்தா ஜாலியாவே இருக்க முடியாதுக்கா. உங்களுக்கு நான் போறத பத்தி கஷ்டமாவே இல்லையா? அழுகிற சீனெல்லாம் நாளைக்கு வச்சுக்கலாம். இப்போ என்ஜாய் பண்ணுவோம்க்கா. அவ வயசுக்கு அவ ஏதோ பேசுறா. ம். கல்யாண பொண்ணு என்னடி சொல்றா? அக்காக்கு ஒரே ஃபீலிங்ஸா. இவ மட்டுமா? அங்க ஒருத்தர் வேற தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கா? அரவிந்த் மாமாவா? ஆமா, அவரு வீரா கூட சேர்ந்து டான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு தான் ஆடவே தெரியலையேக்கா. ஏய், எல்லாரும் இப்படி சிரிச்சதும் அவருக்கு ஈகோ டிஸ்டர்ப் ஆயிடுச்சுடி. இப்போ ஃபுல் ஃபார்ம்ல இருக்காராம். ப்ரூவ் பண்ணியே ஆகணுமா. ஏண்டி, அவர்தான் என்னமோ சொல்லிட்டு இருக்காருன்னா நீ வந்து என்கிட்ட திரும்ப அதையும் சொல்லிட்டு இருப்பியா? சம்பந்தமே இல்லாம நீ மாறன் கூட ஆடுவ. அவரு மாப்பிள்ளடி. அவரு கேக்குறதுல இப்ப என்ன தப்பு வீரா? என்னால முடியாது, புரியுதா? மா, பாருமா எப்படி பேசுறான்னு. ஏ வீரா, மாப்பிள்ளை கேட்டு முடியாதுன்னு சொன்னா அது தப்பாயிரும்ல. அதுக்காக அவ சொல்ற எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க முடியாதுமா. இப்பதானே ஆடினேன். எனக்கு பயங்கரமா டயர்டா இருக்குமா. எப்படா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுப்பேன்னு இருக்குமா. தயவு செஞ்சு எனக்கு கம்பல் பண்ணாதீங்க, போயிடுங்க. அண்ணி ஏன் இப்படி பண்றாங்க? முடியாதுன்னு சொன்னா விட வேண்டியது தானே, தேவையில்லாம. வீரா ஆட மாட்டான்னு எப்படி அரவிந்த் கிட்ட சொல்றது? சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியலையே. கண்மணி, மாமா, இப்படி வாமா. என்ன கவலையா இருக்கிற மாதிரி இருக்க? நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. இல்ல மாமா. ஆமா மாமா. என்னமாச்சு? மாப்பிள்ள வீரா கூட சேர்ந்து இன்னொரு தடவை டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறாரு. வீரா முடியாதுன்ட்டா மாமா. வீரா கை ஃபுல்லா மருதாணி வச்சிருக்கா. அவ போய் எப்படிமா ஆட முடியும்? டயர்டா வேற இருப்பா. புரியுது மாமா. ஆனா மாப்பிள்ள கேட்டு முடியாதுன்னு சொன்னா அவர் ஃபீல் பண்ணுவார்ல. அதான் எப்படி சொல்றதுனே தெரியல மாமா. நீ அப்படி சொன்னா வருத்தப்படுவார் தான். அப்ப நீ ஒண்ணு பண்ணு, வீரா கிட்ட சொல்லி அவளே மாப்பிள்ளை கிட்ட பேச சொல்லு. அவ எடுத்து சொன்னா அவர் கண்டிப்பா புரிஞ்சு பாருமா. தப்பா எல்லாம் எடுத்துக்க மாட்டாரு. சரிங்க மாமா. சரி. எதுக்கு வர சொன்ன? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு. அந்த அரவிந்த் இருக்கான்ல, அவன் மரியாதை. அவரு என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவரு, புரியுதா? மரியாதை கொடுத்து பேசு. அதை நான் சொல்றத கேட்டதுக்கு அப்புறம் சொல்லு. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ணாரு? மாப்பிள்ளை பார்க்கும்போது டீ டோட்டில் இருந்தான்னு சொன்னானுங்க. இப்போ பார்த்து எப்படி இருக்கான்னு. இவன் கூட நல்லா வாழ முடியாது. இவன்லாம் உனக்கு செட் ஆக மாட்டான். இப்போயே போய் அப்பாட்ட சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டு. இப்போ தான் இந்த பழக்கமே தெரிஞ்சிருக்கு. இன்னும் தெரியாது என்னெல்லாம் இருக்கோ. ஒர்க் அவுட் ஆகல. உன் ஐடியா ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன். ஏய், நான் நிஜமா சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, இருந்துட்டு போகட்டுமே. நீயும் தானே குடிப்ப. அதான் நீ சொல்லி விட்டேன்ல. கரெக்ட். நீ ஒரு தேர்ட் பர்சன். நான் சொல்லி நீயே திருந்திட்டனா அவர் எனக்கு ஹஸ்பண்ட் ஆக போறாருப்பா. நான் சொன்னா அவரு கண்டிப்பா திருந்துவாரு.
ரொம்ப ஃபீல் பண்ணாத. நீ எவ்வளவு ஃபீல் பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது, புரியுதா? நீ உன் லைஃபை பாரு மாறா. மத்தவங்க லைஃபை பார்த்ததெல்லாம் போதும். ஏய், நீ எனக்கு மற்றவங்கெல்லாம் கிடையாது, என் லைஃபே நீ தான். ஏய், நான் பேசுறது கொஞ்சமாவது புரியுதா? எனக்கு இன்னும் ஒரு நாள்ல கல்யாணம் ஆக போகுது. எங்க உன் மனசாட்சி தொட்டு சொல்லு, நானும் அவனும் ஒண்ணா? என்ன அவாய்ட் பண்றதுக்காக தப்பான லைஃப் சூஸ் பண்ணாத வீரா. அதை பத்திலாம் நீ கவலைப்படாத. என் லைஃபை நான் பாத்துக்கிறேன். உன் அட்வைஸை நீயே வச்சுக்கோ, சரியா? உன் மோட்டிவ் எல்லாமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுல தான் இருக்கு. நீ சொல்றது எல்லாத்தையும் நம்பிட்டு நான் தேவையில்லாத பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அது எனக்கு மட்டும் இல்ல, உங்க அப்பாவுக்கும் தேவையில்லாத அசிங்கம். வேண்டாம், இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும், புரியுதா? ஏய், சொல்றது புரியுதா இல்லையா அவளுக்கு? ஆமாம், அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபோனை வச்ச உடனே விஷயத்த சொல்லிடலாம். இதான் நல்லா சொன்னேன். ஆ ஆ ஓகே ஓகே. என்ன ராஜா, ஏதோ மாறனை பற்றி சொல்ல வந்த, அப்படியே போயிட்டு? ஆமா சித்தப்பா, மாறனோட மனசுல சார். ஏதோ எமர்ஜென்சி, ஒரு நிமிஷம் வாங்க சார். ஒரே நிமிஷம் இதை வந்துடுறேன். சரி. சார், இந்த ஹோட்டலுக்கு பாம்பு வச்சிருக்கதா இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். ஆமாம் சார், உடனே அந்த பாம்பை கண்டுபிடிச்சி டிஃப்யூஸ் பண்ணும் சார். எப்போ வெடிக்கும்னே தெரியாது. இப்போ இன்ஃபார்ம் பண்ண எல்லாரும் பேனிக் ஆயிடுவாங்க. முதல்ல பாம்பு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு எடுப்போம். ஓகே சார். அப்புறம் பொறுமையா சொல்லிக்கலாம். ஓகே சார். ஓகே ஓகே சார். ராஜா, ஆ, என்னாச்சு? ஒண்ணும் இல்லை சித்தப்பா, இதோ வந்துடுறேன். வாங்க. ஓகே சார். சார், இவ்வளோ க்ரௌடை வச்சுக்கிட்டு பாம்பை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். சார், உண்மையை சொல்லி கிரௌடை கிளியர் பண்ணலாமா சார்? அப்படி சொன்னா மீடியா அது இதுன்னு சொல்லி நியூஸ் லீக் ஆகி பெரிய பிரச்சனை ஆயிடும். ஓகே சார். ஹோட்டல் தானே, கேஸ் லீக் ஆயிடுச்சுன்னு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். சார் சூப்பர் சார், நல்ல ஐடியா சார், அதே பண்ணலாம். வாங்க. ஓகே. அடுத்து நம்ம ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? மைக் கொடுங்க. ஹலோ, எல்லாரும் நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இருந்து கேஸ் லீக் ஆயிருக்கு மெசேஜ் வந்திருக்கு. இது பாருங்க, யாரும் பேனிக் ஆகாதீங்க. சின்ன லீக் தான், தீ பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட்ல அதை சரி பண்றதா சொல்லியிருக்காங்க. யாரும் ஓடாதீங்க, பொறுமையா போலாம். இது பாருங்க, ஃபங்க்ஷன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. எல்லாரும் கொஞ்சம் கிளம்புனா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது பாருங்க, சொல்றது கொஞ்சம் கவனமா கேளுங்க. வரிசையா பதட்டப்படாம எல்லாரும் ஒவ்வொருத்தரா கிளம்பலாம். சம்மந்தி, நீங்களும் இங்கிருந்து சீக்கிரமா கிளம்புங்க. நாங்க கிளம்புறோம். வரோம் தம்பி. யாரும் பார்த்து போங்க. நான் கிளம்புறேன் ப்ரோ. ராஜா, மாறன ரொம்ப நேரமா காணும்டா. அவன் இங்க மாறன காணோமா? எங்கடா மாற, எங்கடா? தம்பி, வீராவே காணுமே. வீரா, மாற எங்க போனா? ரெண்டு பேரும் உள்ளதான் இருந்தாங்க. எங்க இருக்காங்க? சரி, எல்லாரும் சேஃபா கீழே போய் வெயிட் பண்ணுங்க. நான் உங்க 2 பேரையும் கூட்டு வரேன். அம்மா, யாரும் பயப்பட வேண்டாம். கொஞ்ச நேரத்தில் போலீஸ் வந்துடுவாங்க. நம்ம போகலாம், வாங்க. இல்லடா, மாற இல்லாம இதை பாருங்க, நிச்சயமா அவங்க 2 பேரும் இல்லைன்னு நான் வரமாட்டேன். தைரியமா போங்க. ஐயோ, எங்க மாட்டிட்டு இருக்கேன்னு தெரியலையே. தயவு செஞ்சு அழாத கண்மணி. வீராக்கு ஒன்றும் ஆகாது. ராஜா நான் அவளை பத்திரமா கூட்டிட்டு வந்துருவாரு. நீ கவலைப்படாத. அவ ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னா. எங்கேயாவது மயக்கம் போட்டு விழுந்துருந்தா என்னங்க பண்றது? ஒன்றும் ஆகாது. ப்ளீஸ் நீ அழாத. கண்மணி,
நான் தான் சொல்றேன்ல, வீராக்கு ஒண்ணும் ஆகாது. மாறன் தான் கூட இருக்கான்ல, அவன் ஒருத்தன் கூட இருக்கிறது 100 பேர் இருக்கிறதுக்கு சமம். வீராவை மாறனை விட யாரும் பத்திரமா பாத்துக்க முடியாது. நீ ஒன்னும் பயப்படாத, தைரியமா இரு. அவன் வீராவை கூட்டிட்டு வந்துருவான். அவன் தான் வேணும்னே வீராவை தனியா கூட்டிட்டு போயிருப்பான். அக்கா, நீங்களும் மாறண்ணனும் லவ் பண்ணீங்க தானே? அன்னைக்கு நீங்க மாறண்ணனோட கோயிலுக்கு போன விஷயம் எங்க எல்லாருக்கும் தெரியும். இதெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது? அப்படிலாம் எதுவும் கிடையாது. சும்மா சொல்லாதீங்கக்கா. ஏன்க்கா இப்படி பண்ணீங்க? ஏன்க்கா அவரை விட்டுட்டு இந்த மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ண போறீங்க? என்ன பேசுறீங்க? உங்க 2 பேருக்கு ஏதாவது பிரச்சனையாக்கா? பாவம் மாறண்ணன். நீங்க கடைக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த மாறண்ணன் வேற, இப்ப இருக்கிற மாறண்ணன் வேற. டோட்டலா மாறிட்டாருக்கா. எல்லாம் உங்களுக்காக தான். ஆமாக்கா. நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணிட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இதெல்லாம் வேற யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க? நாளைக்கு எனக்கு கல்யாணம். தயவு செஞ்சு இந்த பேச்சு இதோட விட்டுருங்க. நான் மாறன லவ் பண்ணல, புரியுதா? ஹலோ, 3 பேரும் என்ன பண்றீங்க? கேஸ் லீக் ஆயிடுச்சு. ஏதாவது பத்திரத்துக்குள்ள சீக்கிரம் வாங்க, வெளில வாங்க. அக்கா வந்துருங்கக்கா, போயிடலாம். வாங்க போயிடலாம். ஏய், யாராவது இருக்கீங்களா? இங்க பாம்பு இருக்கு. யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப்! யாராவது இருக்கீங்களா? ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேஸ் லீக் ஆயிடுச்சு, நல்லா வெளியே ஓட்டுருக்காங்க. வா வா வா, போலாம் வா. என்ன நின்னுட்டு இருக்க? வா. கேஸ் எதுவும் லீக் ஆகலடா, பாம்பு இருக்கு. என்ன சொல்ற? விரல் வரை இதுல மாட்டிக்கிச்சு. எப்படி இருக்கிறதுன்னு தெரியல. அப்படியே 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 வை. நான் எடுத்துறேன். பாத்து. ரொம்ப ரொம்ப சிக்கா மாட்டிருக்குடி. நான் வேணா பொறுமையா இருக்க ட்ரை பண்ணவா? வேணாம் வேணாம், ஏதாவது ஒயர் கேர் இன்ஜின்ஸ்னா யாராவது கூப்பிட, ஹெல்ப்புக்கு யாராவது கூப்பிட. என்ன பார்த்துட்டே இருக்க? கூப்பிடு. ஒரு நிமிஷம். மாறா, அண்ணா, இங்க ஒரு டைம் பாம்பு இருக்குண்ணே. வீரா வீரா தெரியாம அது மேல கை வச்சுட்டான்னு ஒயர்ல மாட்டிக்கிச்சுண்ணே. டேய், பாம்புல இருந்து கை எடுக்க வேணாம்னு சொல்லு. நீ இருந்து வெளியே போ, நான் பாத்துக்கிறேன். அண்ணே வீரா, டேய், பாம்பு வெடிச்சிட்டு போதுன்னு சொல்றேன்ல, நீ முதல்ல வெளியே போ. என்ன சொன்னாரு? பாம்புல இருந்து கை எடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறாரு. வெடிச்சிருமா? அண்ணே வந்துரும் வந்துரும். சரி சரி, நீ இங்க இருந்து கிளம்பு. போ போடா, சொன்ன கேளு, கிளம்பு. சொல்லிட்டே இருக்க, என்ன நின்னுக்கிட்டே இருக்க? கிளம்பு. இப்படியே உன்னை பாதியில் விட்டு போயிடுவேன்னு நினச்சியா? இங்கேருந்து உயிரோட வெளியே போகிறதா இருந்தா 2 பேரும் ஒன்றா போவோம். சொல்றத கேளு, இங்க இருந்து கிளம்பு. தயவு செஞ்சு கிளம்பி வெளியே போ. நான் போக மாட்டேன். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏன்டா இப்படி பண்ற? மரம் சொன்ன கேளு, மரம். கையை எடுத்துட்டு போ.